ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட்டித் தேர்வு சம்பந்தமாக இன்று நடந்த முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் கையொப்பமிட்டிருக்காங்க, அதாவது MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது 3000 இடங்களில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் திட்டத்தை அமல்படுத்துறதுக்காக. அதாவது இந்தியா அவங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக. இது தமிழ் மெஜாரிட்டி மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஜாஃப்னா டிஸ்ட்ரிக்டில் இதை செய்ய போகிறாங்க. அடுத்ததா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இந்தியா, அதாவது SEZ இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப்பை வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, யார் வெளியிட்டான்னு பார்க்கும்போது காமர்ஸ் மினிஸ்ட்ரி இதை வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் அதை பற்றிய தகவல்கள், அதாவது இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி அவங்க என்ன மாதிரியான வர்த்தகம் செய்கிறாங்க, அதாவது ட்ரேட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைனில் செய்யக்கூடிய மற்ற டிரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸோட ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் ஆப்போட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா SEZ இந்தியா, அதாவது SEZ இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததா குஜராத் பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ரோஃபியில் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது 2016-17 ரஞ்சி ட்ரோஃபி குஜராத் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க யாரை எதிர்த்து விளையாடி வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது மும்பை அணியை எதிர்த்து விளையாடி வின் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப ஹைலைட் அப்படின்னு சொல்லும்போது, முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன்னை சேஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த ஹையஸ்ட் ரன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 265 ரன்ஸ். ஈக்குவடரோட பிரசிடென்ட் ரஃபேல் கொரே, இவரை UNோட G77 சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த G77 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்குனாங்க. அதில் ஆரம்பத்தில் இருந்தது 77 நாடுகள், அதனால G77 அப்படின்னு நாம சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அமைப்பில் ஆரம்பிக்கும் போது 77 நாடுகள் இருந்தது. ஆனால் இப்போ அதில் 134 நாடுகள் இருக்காங்க. ஸோ அந்த 134 நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லிஸ்ட்ல இருக்க அத்தனை நாடுகளும் இதுல மெம்பர். இதோட சேர்மனா ஈக்குவேடர் பிரசிடென்ட் ரஃபேல் கொரேவை தேர்ந்தெடுத்திருக்காங்க.